வாட்டர் வாஷில் வேலை செய்வேன். ஈவினிங் 5 மணிக்கு முடியும். முடிஞ்ச உடனே பக்கத்தில் ஹோட்டலில் போயிட்டு ஹோட்டலில் இலை எடுத்து வேலை செஞ்சேன். நைட்டு 11 மணிக்கு முடியும். 11 மணிக்கு முடிஞ்ச உடனே நான் போய் பிரிண்டிங் ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சேன். அதை முடிச்சுட்டு எனக்கு காலைல 5 மணிக்கு முடியும். மறுபடியும் நான் தூங்கி எழுந்து கரெக்டாக 4 மணி நேரம் தூங்கும், மறுபடியும் வாட்டர் வாஷ் பண்ணேன். ஒரு நாளைக்கு 3 வேலை பார்த்தேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் நான் இங்கே சினிமாவில் நான் வந்து மூஞ்சி நல்லா இருக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஆடிஷன் போனேன், எலிமினேஷன் ஆனேன். சோ அதோட இன்னும் டபுள் டமாக்கான்ற மாதிரி இன்னும் ஒரு ஃபன் செக்மெண்ட் ஒன்று இருக்கு. அப்படி நம்ம 4 பேர் சேர்ந்து அந்த செக்மெண்ட்டை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி ரொம்ப மன நிறைவா இந்த இன்டர்வியூ நம்ம முடிச்சிடலாம். கேம் தான் விளையாடுவோம். ஓகே, சோ இடியட் பிலாசபி அப்படின்னு ஒன்று இருக்கு. இடியட் பிலாசபி, அதாவது ஒரு பிலாசபிஸ் இருக்கு. இது வந்து கண்டிப்பா எல்லாருமே நம்ம கொஞ்சம் மேடா நம்ம இதுல வந்து விழுந்து எந்திரிச்சு வந்திருப்போம்னு கூட சொல்லலாம். நீங்க அப்படி பண்ணிருக்கீங்களா இல்லையான்றது மட்டும் நீங்க ஷேர் பண்ணா போதும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலாசபி, இடியட்டா இருக்கிறது வீக்னஸா இல்ல ஸ்ட்ரென்த்தா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இடியட்டா இருக்கிறது முட்டாளா இருக்கிறது வீக்னஸ் ஆர் ஸ்ட்ரென்த்? இடத்துக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி. நீ எந்த இடத்துல முட்டாளா இருக்குமோ அந்த இடத்துல முட்டாளா இருக்கணும். எந்த இடத்துல புத்திசாலியா இருக்குமோ அந்த இடத்துல இருந்துக்கணும். எல்லாரும் புத்திசாலியா இருக்கணும், நம்ம முட்டாளா இருக்கிறது தப்பு கிடையாது. எல்லாரும் முட்டாளா இருக்கணும், அந்த இடத்துல புத்திசாலியா இருக்கணும். டிபெண்ட்ஸ் அபான் தி சிச்சுவேஷன். I think it's not idiots are not weakness. It's weakness only, no? Weakness only. Yeah, people will come and make fun of you. You will not understand anything. Okay. Cook with Komali, the world famous show. Yes. The show, the Komali. அந்த கோமாளியா இருந்தாலும் இன்னைக்கு ஹீரோ. ஓகே, இட்ஸ் டிபெண்ட் ஆன் சிச்சுவேஷன். கோமாளியா இருக்கணும், முட்டாளா இருக்கணும், எந்த இடத்துல ஹீரோவா இருக்கணும்ன்றது. But you are not an idiot, no? Yes, I am idiot. I mean, not in a movie, in real life. In real life புரிய வை. இங்கிலீஷ் இல்ல, in real lifeல இப்ப நம்ம வந்து திருப்பி தமிழ்ல பேசுறீங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இல்ல பெஸ்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் பக்கத்துலயே இருக்கும்போது நான் இங்கிலீஷ் பேசினா அது அவருக்கு நான் பண்ற பெரிய தப்பு. அதனால தான் நான் கொஞ்சம் It's fun if he will translate. It's so much fun. Yes, please let's do it. Yeah. certain time, certain period. Depends on time. Depend on time, situation. Depends on time, situation. You should very important. What is important? Sometimes brave. Some brave. Now you tell what he's telling. என்னடா இது இங்கிலீஷ் What he was saying is sometimes he should be very brave according like in the situation. See, like idiot. Yeah. So depends on the situation. We may idiot or we may brave. Yeah. This Lakshmi I woman. agree. Wait. Lakshmi Mukesh is payment. You Komali. Hi. Extra payment. Payment. You No payment. game and receive. You payment receive. Hi. Yes. Correct. No, now you understand, no? Yeah. This is better example. Better example. Yes. இதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷன் கேப்பீங்க? This movie, please. Movie you signed was dead. So different. Yes, இதுதான். ஓகே, நீங்க சொல்லிருங்க. நான் அதே கேள்வி. அதே क्वेश्चन. வீக்னஸா ஸ்ட்ரெngthா? மாப்ள சொன்ன மாதிரி தான், இடத்துக்கு ஏத்தார் மாதிரி நம்ம இருந்துக்கணும். தேவைப்படுற இடத்துல நம்ம முட்டாளா இருக்கணும், தேவைப்படுற இடத்துல நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெngthா இருக்கணும். ஓகே, சேம். ஆமா. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து. எஸ், அப்ப அந்த philosophy வந்து ட்ரூ தான். கரெக்ட். எஸ். நெக்ஸ்ட் வந்து லைஃப்ல கொஞ்சம் இடியட்டா இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? ஒரு சில நேரத்துல இந்த philosophy is true or not? True. உண்மைதான். In certain situation you could be idiot. Yes. அப்படி இருந்தாதான் you sustain the happiness in your life அப்படின்னு சொல்றாங்க. So you agree or not? Agree. You agree. Yes, yeah. Agree. You? Agree. Okay, next philosophy. ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கிறத விட இன்னசென்ட் இடியட்டா இருக்கிறதே பெட்டர். இன்னசென்ட் இடியட்டா இருக்கிறது பெட்டர். ஸ்மார்ட்டே வேணாம், எதுக்கு ஸ்மார்ட்னஸ்லாம் வச்சிட்டு? ஒண்ணும் பண்ண போறது. You like smart or innocent idiot? Which kind of person? Which thing you want? Handsome. What?
Handsome and smart. ஹேண்ட்ஸம் கொஸ்டின் கொஸ்டின்ல இல்லாத ஆன்சர் அவங்க அவங்க சொல்லுவாங்க. சொல்றாங்க யூனிக்கா சொல்றாங்க. மூணாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன். நீங்க தனியா ரொம்ப ஆட் பண்ணணும். சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஆட் பண்ணிடலாம். இன்னசென்ட் இன்னசென்ட் அப்படின்னா நல்லது. ஆமா என்கிட்ட மைக் இருக்கு ப்ரோ. இருக்கா? சரி. Different kind of questions. Yeah. எடிட் பண்ண சொல்றேன், வெயிட் பண்ணு. Very different kind of questions. எடிட் பண்ண சொல்றேன். இல்ல இது ஏதோ வாழ்ற மாதிரி கேக்குது. திட்டிட்டு இருக்கான்றதுதான். அப்படியா? சரி ஓகே சரி ஓகே. சோ இந்த philosophy நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. Political questions. Political. These are political questions. Really? Yeah. நீ அது மாதிரி பேசுறீங்க அடுத்து. Okay. Okay, we'll go to the next segment. Yes. Okay. இப்போ நான் வந்து ஒரு வேர்ட்ஸ் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அது உங்க லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல அத பத்தி நீங்க மத்தவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். யூ கேன் டெல். ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் புகழனா. சினிமா பத்தின உங்களோட ஒப்பீனியன் இல்ல அது உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்க எது வேணாலும் சினிமான்னு சொல்லும்போது உங்க மைண்ட்ல வர விஷயம். லவ். எஸ். அத லவ் பண்ணா கண்டிப்பா சினிமா திருப்பி நம்மள பயங்கரமா லவ் பண்ணும். எஸ் கண்டிப்பா. சினிமா, அபவுட் சினிமா, what do you think about? Which thing comes to your mind when you hear cinema? Cinema is my life. Cinema is life. Yes. Okay, love. My life. first love. Okay, first love. Okay, super. நீங்க? சினிமா என் லைஃப்ல வந்து எனக்கு ஒரு உயிரோட்டம் மாதிரி. லைக் வேற என்ன வேலை கொடுத்தாலுமே எனக்கு வந்து செய்ய வராது. கண்டிப்பா. எவ்வளவு சம்பளம் இந்த மாதிரி இந்த ஃபாரின் எங்க அப்பா ஃபாரின்லாம் நம்ம பிளான் பண்ணாரு. Okay. பாஸ்போர்ட்லாம் எடுத்து நீ ஃபாரின் போ மாதிரி 1 lakh சம்பளம் அங்க போனாரு. பாஸ்போர்ட் மறந்துட்டாங்க. சினிமாக்குள்ள வந்து. அதனால எனக்கு வந்து எல்லாத்தையுமே தாண்டி சினிமா வந்து ஒரு உயிர். ஒரு ஹார்ட் பீட். ஆமா ஹார்ட் பீட் மாதிரிங்க அது. எஸ் சூப்பர். உங்களுக்கு? சினிமா தான் எல்லாமே எனக்கு. ஸோ எங்கள் அப்பாலேருந்து வந்து பார்த்தா அந்த ரத்த ஓட்டம் எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி சினிமா எனக்கு எவ்வளோ முக்கியன்றது உங்களை இந்த ஆன்சர்லேயே உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். எஸ் கண்டிப்பா. யா. எஸ் சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ரெகக்னிஷன். அப்படின்னா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இல்லையா அது. அத பத்தின உங்களோட ஒப்பீனியன். ரெகக்னிஷன் சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புகழண்ணா அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்களா? குக் வித் கோமாளி அப்படி நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி இல்லை அங்கீகாரன்றது எனக்கு இப்போ சென்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்ததுப்போ புகழ் யாரும் தெரியாது. இன்னைக்கு புகழ் தெரியாத ஆள் யாரும் இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கேன். அப்படின்னா நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ நிறைய பேர் ஆனால் உங்களை மாதிரி நான் வரணும்னு சொன்னப்போ கூட நீங்கள் வேலையை பாருங்க, ஒர்க்கை ஃபர்ஸ்ட் பாருங்க, அம்மா அப்பாவை பார்த்துக்குங்க. அது கண்டிப்பா ஒரு இடத்துக்கு நீங்க உண்மையா உழைச்சிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு இடம். நான் காலையில வாட்டர் வாஷ்ல வேலை செய்வேன். ஈவினிங் 5 மணிக்கு முடிஞ்ச உடனே பக்கத்துல ஹோட்டல்ல போயிட்டு ஹோட்டல்ல இலை எடுத்து வேலை செஞ்சேன். நைட்டு 11 மணிக்கு முடியும். 11 மணிக்கு முடிஞ்ச உடனே நான் போய் பிரிண்டிங் ஒர்க் ஷாப்ல வேலை செஞ்சேன். அதை முடிச்சுட்டு எனக்கு காலைல 5 மணிக்கு முடியும். மறுபடியும் நான் தூங்கி எழுந்து கரெக்டா 4 மணி நேரம் தூங்கும். மறுபடியும் வாட்டர் வாஷ் பண்ணேன். ஒரு நாளைக்கு 3 வேலை பார்த்தேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் நான் இங்க சினிமாவில் நான் வந்து மூஞ்சி நல்லா இருக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஆடிஷன் போனேன். எலிமினேஷன் ஆனேன் சீசன் 6ல். மொட்டை அடிச்சுட்டு 10 நாளில் மறுபடியும் வந்து ஆடிஷன் பண்ணேன். எலிமினேஷன் ஆனேன். அப்படியே 5 வருஷத்துக்கு அப்புறம் கலக்கு பதில் நான் ஜட்ஜாக வந்து உட்கார்ந்தேன். சீசன் 6ல் எலிமினேஷன் ஆனேன். சீசன் 6ல் விஜய் டெலி அவார்டில் பெஸ்ட் காமெடியன் அவார்டு நான் தான் வாங்கினேன். ஸோ எதில் தோத்தனோ அதில் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி வந்தது. அப்போ வந்து இந்த புகழை யாருக்குமே தெரியலையே. நம்ம எங்கேயோ ஒரு கடலூர்ல பிறந்தேன், கடலூர்ல இருந்தேன். கடலூர்ல இருந்து இங்க வந்து என்ன நம்ம பண்ணோம், நம்ம வந்த உடனே தோத்துட்டுமே அப்படி இல்லாம நம்ம தோத்த இடத்துல ஜெயிச்சு கடலூரை ஏன் நம்ம நீங்க யாருன்னா நான் கடலூர்ன்றப்ப எனக்கு கடலூர்ல மட்டும் 48 வட்டம் கொண்ட ஒரே மாவட்டம் கடலூர் மாவட்டம். எங்கள்கிட்ட வந்து கடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏசியால 2வது பெரிய பீச் தேவனாம்பட்டினம் தான். சென்னை மெரினா அது செல்லூர் பீச் எங்களுக்கு தான் இதாக இருக்கு. ஸோ நெய்வேலில இருந்து கரண்ட்டு, வீராணத்துல இருந்து தண்ணி எல்லாமே நாங்கள் கடலூரில் அவ்வளோ சொல்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. நாங்கள் லான்ச்சு ஓட்டியில் லான்ச் எல்லாமே இருக்குது. எங்கே போனோன்னா நீங்கள் கடலூர் தானே, கடலூர் தான் எங்கெங்கேயோ இருந்து சொல்லுவாங்க கடலூர். ஆமாம், நான் கடலூருக்காக நான் ஒரு அங்கீகாரம், நான் கடலூருக்காக நான் ஒன்று பண்ணுவேன். என்ன இப்போ நான் லாஸ்ட் மந்த்தில் நான் கடலூர் போயிருந்தேன். நான் ஓட்டியில் போய் மீன் வாங்க போனேன். அந்த தம்பி வந்து நான் கூட பிறந்த அண்ணன் மாதிரியே எடுத்துக்கிட்டேன். அண்ணா நான் மீன் வாங்கினேன், எனக்கு கேஷே வாங்கலை. ஏன் டே எப்பா நான் கேஷ் வாங்கினா? இல்லைண்ணா நீங்கள் எப்போ வாங்க ஒன்றுமே இல்லை, நீங்கள் குக்கு கோமாலில் ஒரு மீன் எடுத்துப்பா, கடலூர் மீன் சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க. கடலூருக்காக நீங்க இருக்கீங்கல்ல, அதனால அப்ப அந்த அங்கீகாரம் புகழ்
கடலூர். அப்ப நான் கடலூருக்காக ஒரு அங்கீகாரமா இருக்கணும். கடலூர்ல இருந்து ஒருத்தன் வந்தா நான் இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு யாரப்பதான் அவர் கடலூர்ரா அப்படின்னுவாங்கல்ல, கடலூருக்காக நான் இருக்கேன், என் ஊருக்காக நான் எப்பயுமே உயிர் போறவரும் இருப்பான்றது தான் என்னோட. கண்டிப்பா எஸ். அண்ட் எல்லாருமே வந்து புகழனா அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து கண்டிப்பா சிடபிள்யூசி வந்து நம்ம வந்து அதை வந்து நீக்கவே முடியாது புகழான. ஏன்னா நிறைய இன்டர்வியூலயுமே வந்து நீங்க ஒவ்வொரு மூவி ப்ரமோஷன் போனாலுமே உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி எல்லாருமே கேட்குற கொஸ்டின் வந்து உங்களுடைய காம்போ, சிவாங்கி நீங்க அண்ட் பாலா நீங்க. ஸோ உங்களுடைய காம்போ வந்து திரும்பி திரும்பி கேட்குறாங்க அப்படின்னா எப்போதுமே ஒருத்தருக்கு ஒரு ஃபேம் ஒன்று கிடைக்கும். அது வந்து ஒரு வருஷம் இருக்கும், டக்குன்னு இன்ஸ்டண்டா கிடைக்கும், இன்ஸ்டண்டா போயிடும். ஆனா இவங்களுடைய அந்த காம்போ வந்து ஃபேட் அவுட், நெவர் ஃபேட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஃபேட் அவுட் ஆகாததுனால தான் திருப்பி திருப்பி வந்து உங்களுடைய அந்த காம்போ திருப்பி குக்கு வித் கோமாளி. நேத்து நானும் பாலாவும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. ஸோ நான் பேசிப்போம், நாங்க ஜாலியா பேசிப்போம், பாலாவும் நானும் ரொம்ப பேசிப்போம். என்ன மாமா போயிட்டு இருக்கு, உனக்கு என்ன பண்ணி, எனக்கு இப்போ கதை போயிட்டு இருக்கு, நான் எழுதிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னா, சூப்பரா பண்ணுடா, கண்டிப்பா நீ பண்ற படத்துல சொல்லு, நான் உனக்கு பண்றேன், ஐயோ கண்டிப்பா மாமா, கண்டிப்பா நம்ம பண்ணலாம் மாமா. நான் ஜாலியா பேசிட்டு இருப்போம். நாங்க எப்பயுமே அந்த பாண்டு இருந்துகிட்டே இருக்கும். எஸ். அண்ட் பாலா அவர்களை வந்து ரீசெண்டா நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. ஸோ குக்கு வித் கோமாளி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் வச்சு போகலாம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பிளானா இருந்தது. ஆனா அங்க இருந்த டைரக்டர் என்னையும் புகழையும் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது எப்படி போகும்னு. ஆனா இன்னைக்கு இவங்க இல்லைன்னா இந்த ஷோ நாங்க பார்க்க மாட்டோம், பாலா அண்ட் புகழ் இல்லைன்னா நாங்க குக்கு வித் கோமாளி பார்க்க மாட்டோம்னு ஆடியன்ஸ் வந்து சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய பேர் கொடுத்திருக்கு அப்படின்றது வந்து அவர் அவ்வளவு அழகா சொல்லியிருந்தாரு. அதை பத்தி ப்ளீஸ் நான் உங்க வாயால் அதை கேட்கணும்ன்றது. இல்ல ஆமா, நேத்து நாங்க 1.5 மணி நேரம் பேசினப்ப கூட நான் சொன்ன வார்த்தை தான், பாலா இப்ப நீ சேனல்ல வரல, ஏதோ நீ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்க போயிட்டு இருக்க, ஆனா பாரு நம்மளுடைய நேம் இருக்கிற வரையும் புகழ் அப்படின்னா பாலாவை பக்கத்தை சேர்ப்பாங்க. கண்டிப்பா பாலா நீங்க என்ன பண்றீங்க, அப்புறம் புகழ் எப்படி இருக்காருன்னு கேட்குது. இந்த புகழ் பாலா புகழ்ன்றது கடைசி வரையும் மாறாது. நேத்து சொன்ன அந்த வார்த்தை கரெக்டா நீ அதை சொல்ற. அந்த பாண்டிங் எப்பயுமே இருக்கும். பாலா புகழ் பாலா அப்படின்ற ஒரு வார்த்தை என்னைக்குமே நிலைக்கும். ஏன்னா சிவாஜி ஐயா சொன்ன மாதிரி விதை நாங்க போட்டது, குக்கு வித் கோமாளி விதை புகழ் பாலா. சோ அது வளர்ந்து வந்துகிட்டே இருந்தாலும் அங்க இருக்கும் அந்த போட்ட விதை. இன்னொன்னு வந்து இதே திருப்பி கேட்கிறேன், நீங்க தப்பா நினைச்சுக்கோங்க. ஏன்னா ஆடியன்ஸ் சைட்ல இருந்து அந்த காம்போவை நாங்க எப்ப திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஒரு கேரண்டீடாவோ இல்ல கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்க வாயால நீங்க சொல்லிட்டீங்க. கண்டிப்பா பார்க்கலாம். நேத்து நான் பேசுறது பாலாட்டா தான். பாலா நீ பண்ணு, பாலா என்ன வேணா பண்ணு, நான் என் படத்துல நீ பண்ணு, உன் படத்துல நான் பண்ணுவேன், கண்டிப்பா ஒரு ரோலாச்சும் பண்ணுவேன். நீ நான் எனக்கு பேமெண்ட் எல்லாம் கூட பரவாயில்ல, நீ பண்ற படத்துல நான் வரேன் அப்படின்னு நேத்து நான் சொன்னேன் பாலாட்ட. கண்டிப்பா நடக்கும். எஸ். சோ அது வந்து குக்கு வித் கோமாளியா இருக்கட்டும் இல்ல மூவியா இருக்கட்டும், இந்த காம்போ கண்டிப்பா பாக்குறது வந்து கேரண்டீட் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. சூப்பர். சோ நீங்க ரெகக்னிஷன், I think for an artist it's very important for everyone. Yeah, because as he said, you know, I was also from non-background. Okay. I was not having anyone in the industry before. So yes, if coming here is easy for me, but working in Telugu industry starting point, it was if I'll explain, it will take half an hour to explain how it is. Yes. So you know, yes, for recognition is very important for all the artists. So even for me, I want that recognition in Tamil, in Telugu, in full industry. Yes. So yeah, it is very important what I feel. Yes. Super nice. Yes. So to you. இந்த அங்கீகாரத்துக்காக தான் அத்தனை ஆர்டிஸ்டுமே வந்து உழைக்கிறோம். எப்பெல்லாம் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது, எப்பெல்லாம் நான் வந்து டவுனாக இருக்கணும், அப்பெல்லாம் எங்கேயாச்சும் வெளியே போகும்போதுல யாராவது ஒருத்தராவது பார்த்து சொல்லிடுவாங்க, நீங்கள் வந்து சத்யாவில் நம்ம பார்த்துருக்கேன் நல்லா இருக்கும், கார்த்தி தீபம் பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க அப்படி சொல்லும்போது அது பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கும். அந்த அங்கீகாரம் தான் எங்களை வாழ வைக்குது. கண்டிப்பா எல்லாத்தையுமே தாண்டி கஷ்டப்படும் போது, டவுன் ஆகும் போது எல்லாத்தையுமே நாங்கள் பேலன்ஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி வர்றதுக்கு அந்த அங்கீகாரமும் அவங்க தர அந்த அன்பும் தான் எங்களை வந்து பயங்கரமா வந்து கொண்டு போகுது. அது ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் பண்ணுறது நாட் ஈஸி திங். ஒரு ஃபோட்டோ நம்ம கூட எடுக்கிறாங்கன்னா சும்மா இல்லை. ஸோ நம்மளுக்கு ஒரு பெருமை தான் அது இல்லை. அதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் சொல்கிறது தான், அது உழைப்பை போட்டே இருப்போம், நடக்கட்டும் அவ்வளோதான். அந்த ஒரு ஃபோட்டோ நம்ம கூட எடுக்க வராங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லை. ஓகே, நம்மளை மதிச்சு நம்மள ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஸோ நம்மளுக்கு தெரியுது வெளில அந்த ரெகக்னேஷன். அதுக்குதான் நம்ம இவ்வளோ போராட்டம் பண்றோம், அது நல்லபடியா நடக்கணும். அது எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எனி இண்டஸ்ட்ரி, எனி ப்ரொஃபஷன். எஸ். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி உங்களோட ஒப்பீனியன், இல்ல உங்களுக்கு டக்குன்னு தோன்ற விஷயம். ரிலேஷன்ஷிப் ஒய்ஃப்னு சொல்ல, அம்மா அப்பா யார் வேணாலும் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும் போது உங்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல வர்றது என்ன?
பென்சி தான் என் ஒய்ஃப் தான். எஸ் ஓகே. பட் இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ இந்த ஜென்சி டேர்ம்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் இப்போ சிச்சுவேஷன்ஷிப்லாம் வந்து நிறைய மாறிட்டே வருது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். மற்ற ஷிப்லாம் பார்த்தா நாங்க வந்து ரொம்ப 90s கிட்ஸ். நீங்க வந்து ரொம்ப எங்களுக்கு இப்பதான் என்னமே இதெல்லாம் சொல்றீங்க. நீங்க ஜென்சி கின்சிலாம் சொல்றீங்க. எனக்கு அதெல்லாம் என்ன, எனக்கு ஒன்லி பென்சி மட்டும் தான் தெரியும். அது என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ சொன்னாங்க அது பூமர் கீமர் என்னமோ சொல்றீங்க. என் கிரிஞ்சுலாம் தெரியாங்க. நமக்கு அது எதுவுமே இதா தெரியும். உண்மையிலே நிறைய பேர் என்ன உனக்கு அதெல்லாம் தெரியாத, உண்மையிலுமே தெரியாது எனக்கு. சும்மா நான் வளர்ந்த விதமும் சரி, எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க வீட்லயே நாங்க வெளியில அந்த சுத்தத்துக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா நாங்க வளர்ந்த விதங்கள் எங்க அப்பா அம்மா திட்டிடுவாங்க, தாத்தா பாட்டி ஏதாவது தப்பா சொல்லுவாங்க. நீ இப்படி போனா ஐயோ நம்ம ஃபேமிலியை தப்பா திட்டிடுவாங்கன்னு வெளியில போறது, அந்த சுத்துறது அது இப்போ வரையும் கிடையாது. இப்ப இந்த ஷூட்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஃபாரின் போறதே. நான் இப்போ எனக்கு வந்து அந்த பாஸ்போர்ட் அந்த இது ஏர்போர்ட்லாம் பயம். இன்னைக்கு நான் போகாத ஃபாரின் கிடையாது. நான் சுவிட்சர்லாந்து, லண்டன், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், நான் கண்ட்ரி இப்போ பாரிஸ், எல்லா கண்ட்ரி நான் போயிட்டு வந்துட்டு என்னோட 2வது பாஸ்போர்ட் முடிய போகுது. ஸோ அதெல்லாம் அப்பெல்லாம் வந்து ஐயோ நம்ம ஊரை விட்டு போயிடக்கூடாது, நம்ம ஊர் தான் நமக்கு. இன்னைக்கு சினிமா அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நான் போகாத கண்ட்ரி கிடையாது, எல்லா கண்ட்ரி போயிட்டு வந்தேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்னு சொன்னா ஃபேமிலி கண்டிப்பா. எஸ் சூப்பர். உங்களுக்கு relationship, I'm not married yet. Okay. So for me, relationship, I don't know about husband and wife life, but I think any help? No. I'm good. There are so many in the list. I'll find out somebody. Okay. Yes. Relationship is very important. Like, not if he's telling wife, I said my mom, dad, or whatever, they are giving so much of support. So I think for any artist, again, the relation, whatever support they are giving, except not only money or something, the positive response what they are giving towards your work, it is very important. It will give you boost for your work. Kandipa. So that is, I feel that relationship is very important in that way. Okay. Yes. Sir, உங்களுக்கு நான் இன்னொரு அடிஷ்னல் ஸ்ட்ரென்த் மாதிரி தான். சேம் இதே மாதிரி தான். எப்பெல்லாம் ஒரு லோன்லியா ஃபீல் பண்றமோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து என் ஒய்ஃப். ஓகே. எஸ். பார்த்துட்டே இருக்கேன். எனக்கும் ஒய்ஃப் தான்மா. அது வந்து ஜென்ரலா அதுதான் உங்களுக்கும் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா எல்லாம் இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ் நம்ம வந்து ஒய்ஃப் தான். இல்ல ஃபேமிலி, நம்ம அண்ணன் தம்பி, ரத்த பாசம்ன்றது வந்து நம்ம கூட பிறந்தது, நம்ம பிளட். அது எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ இருந்து ஒரு 20 வருஷம் வளர்த்து அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் விட்டு நமக்காக வந்து எல்லா விஷயமும் ஏற்றுக்கிட்டு நம்ம சாகர வரையும் நமக்காக மட்டுமே, இவன் என்னவன் எனக்காக மட்டும்தான், தன் குழந்தை எல்லாத்துக்கும் இருக்கிறது ஒய்ஃப் மட்டும்தான். வேற யாருமே அந்த இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டா கூட எல்லாமே பார்த்துக்கிறது, நம்ம அம்மா செய்ய முடியாத கூட செய்யறது ஒய்ஃப் தான். ஸோ அவங்க அந்த பெண்மைக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும். ஸோ என் பெண் குழந்தை எனக்கு பிறந்ததுக்கப்புறம் என் ஒய்ஃப் மேலே கூடுதலாக மரியாதை வந்தது. எங்கள் அம்மாவோட பாசத்தை, எங்கள் அம்மாவை நான் எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கணும் அப்படிதான் என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன். ஸோ என் பொண்ணை பார்த்துக்கிறப்ப என் அம்மா என்னை எப்படி வளர்த்துருப்பாங்க அப்படி எங்கள் அம்மாவை நான் வளர்க்கணும் அப்படின்றது தான் என் பொண்ணு. என் பொண்ணை வளர்க்கணும்னு நினைக்கிறப்ப தான் என் ஒய்ஃபு. அது ஒரு Friends also. Yes. Friends are also very important. I feel friends are very important. True. Yes. அப்படிப்பட்ட என்னோட உயிர் ஃப்ரெண்ட் ஷபு. ஆமா. கண்டிப்பா. எஸ். நீங்க அவங்களோட வளர்ச்சிக்கு growthக்கு நீங்க கொடுக்கிற சப்போர்ட்டா இருக்கட்டும், அவங்க சப்போர்ட் இன்னும் அதிகமா அவங்க இதே மாதிரி ஒவ்வொரு சீசன்லயுமே ஒவ்வொரு காம வந்து எனக்கு இன்னும் பூஜைக்கு ஃபர்ஸ்ட் டே எல்லாம் வந்திருந்தாங்க. வந்து விஷ் பண்ணிட்டு எனக்கு பயங்கர ஷாக். நான் அவங்களோட செம்பருத்தி ஒர்க் பண்ணிருக்கேன், நான் கேரக்டர் பண்ணிருக்கேன். சீக்கிரம் அப்படி பாண்ட் ஆகவே மாட்டான். எஸ் ஷபு. பட் என் கூட அது எங்க 2 பேருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்லாம் வேற லெவல் பாண்டிங். எனக்கு அவளுக்காக நான் கடைசி வரை நிற்பேன், எனக்காக அவள் கடைசி வரை நிற்பா. எஸ் கண்டிப்பா. I think whatever relationship we are maintain, we have to give 100%. கண்டிப்பா. Then only it will work out. Yes. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். True. Yes, true. Yes. நன்றி. Yes, so ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருந்தது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்க கொடுத்திருக்கிற மெசேஜா இருக்கட்டும், உங்களோட ஒப்பீனியனா இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி அதே மீனிங்ஃபுல்லா இந்த படம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டைரக்டர்
டைரக்டர் அவர்களும். ஸோ அந்த மெசேஜ் என்னன்றதை வந்து ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து பாக்குறதுக்கு தியேட்டர் கண்டிப்பா வரணும்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் 4 Idiots மூவி வெற்றி பண்ணணும்னு சொல்லி என் சார்பா என் டீம் சார்பா விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் இன்டர்வியூ எடுத்த தேங்க்யூ. சூப்பர் உண்மையா சூப்பர் இல்ல மாப்பிள்ள.